நீதி வெல்லும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு இன்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் விஜய் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். கரூர் சம்பவத்தை வைத்து விஜயின் கட்சியை முடக்க நினைத்த தமிழக அரசின் எண்ணம் இன்று சின்னாபின்னமாகியிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக இன்று தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் கரூர் துயர சம்பவத்தின் SID விசாரணைக்கு தடை விதித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த விசாரணையை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கண்காணிப்பார் என்றும் அது உத்தரவிட்டது. இதனால் தமிழக அரசின் ஆதிக்கம் வலுவிழந்திருக்கிறது. தமிழக போலீசாரின் மீதும் சட்டங்கள் மீதும் கேள்விகள் எழுந்துள்ளன. எனினும் இது தாவேகாவுக்கு நிச்சயம் சாதகமான ஒரு நிலைப்பாட்டை காட்டுகிறது. மேலும் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை மூலம் உண்மை வெளிக்கொண்டு வரப்படும். சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதிகாரத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் மக்கள் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.